அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம ஒன் வீக்கா மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற லெவல் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து மண்டே மார்க்கெட்ல நமக்கான என்ட்ரி டார்கெட் லெவல், அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படிங்கிறத நம்ம இம்பார்ட்டன்டான லெவலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மார்க்கெட் மண்டேக்கு அப்புறம் எப்படி நடந்தால் நமக்கு சேஃபா இருக்கும், அதாவது என்ன மாதிரியான மார்க்கெட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக டெக்னிக்கல்லாம் தெரிய வருது அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நிஃப்டியோட 50 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதில் அப்சைடுக்கான மூமெண்டம் அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு நமக்கான பேசிக் அப்சைடுக்கான மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் 22,170 அப்படிங்கிற லெவலுக்கு அப்புறம் தான் நமக்கு மார்க்கெட் மேலே வருது அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ மேலே போகிற லெவல் அப்படிங்க 22,270 அப்படிங்கிற 170 அப்படிங்கிற லெவல்ல பிரேக் அவுட் ஆனது வந்து மார்க்கெட் சூப்பரான டவுன் அப்சைட்ல போயிட்டு இருக்கு. ஸோ 23,300 அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுல 23,300 அப்படிங்கிற லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி அப்சைட் போகுமா இல்லை டவுன்ல வருமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் ஒரு சின்ன கேப் டவுன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 23,150 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இருந்ததுன்னா அங்கிருந்து 22,900 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது அப்படிங்கும்போது சின்னதாக ஃபுல் பேக் கொடுக்குறதாங்க 20% ஃபுல் பேக் அப்படின்ற லெவலில் நம்ம இந்த லெவல் வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் லெவல் இந்த சப்போர்ட் ஒருவேளை பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட்டா 22,550 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த லெவலுக்கும் கீழே அதிகமாக போக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அந்த ரெண்டு சப்போர்ட்ல இந்த மேலே இருக்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அது செகண்ட் சப்போர்ட், ரெண்டு சப்போர்ட்ல ஏதோ ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். அதாவது கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும்போது, ஒருவேளை கேப் டவுன் இல்லாமல் கேப் அப், ஸ்மால் கேப் அப் அப்படின்ற மாதிரி ஒரு 23,400 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து மார்க்கெட் மறுபடியும் அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சின்ன புல் பேக் கொடுத்து ப்ரீவியஸ் க்ளோசிங் ஓப்பன் லெவல் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோசிங் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அப்சைடுக்கான காலை பிளான் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மறுபடியும் ஒரு இங்கிருந்து இந்த லெவல் கீழே 22,800 அல்லது 22,550 அப்படி ரெண்டு லெவல்ல எந்த லெவல் வேணாலும் சப்போர்ட் வரலாம். நம்ம இங்க 22,170 அப்படின்னு நம்ம சொல்ற இந்த லெவல் இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கரெக்ஷன் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அநேகமா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து 22,950 22,900 அப்படிங்கிற சின்னதாக புல் பேக் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே போகலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது கேப் டவுன் ஆர் கேப் அப் ஃபிளாட் எப்படியா இருந்தாலும் இந்த லெவல்ல வரலாம் அப்படிங்கிறது. ஒருவேளை கேப் அப் அப்படிங்கிறது 23,800 இந்த மாதிரியான லெவல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆனால் அங்கிருந்து ரெட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டிலோ ரெட் கேண்டில்னு பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கேண்டிலா இருந்த பட்சத்துல அந்த கேண்டிலோட 50% கரெக்ஷன்ல நமக்கு என்ட்ரி எடுத்து புட் ஆப்ஷன் எடுத்து 23,300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம டார்கெட்டை 24,000 அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கேப் அப்ல 23,800 மாதிரியான அதிகபட்சம் 300-400 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆனாதான் நான் சொல்றேன் இந்த சினாரியோ ஃபார்ம் ஆகும். ஸ்மால் கேப் அப் எல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் இறங்க முடியாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கேப் அப் சின்ன கேப் அப் ஆனாலுமே 23,300 அப்படிங்கிற லெவலே வந்து ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகலாம். 300க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆனா அடுத்தடுத்து ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லயும் சின்ன சின்ன புல் பேக் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன புல் பேக் முடிச்சுட்டு 24,000 வரைக்கும் நம்ம டார்கெட்டா ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வச்சிருக்கிற ஐடியா. இதுல ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படின்னா இப்ப இந்த மணியே ரொம்ப அதிக பிரீமியத்துல தான் இருக்கு. ஸோ அதனால 23,300 அல்லது 23,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கே போதுமானது அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஒருவேளை புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 23,100 23,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கால் மேல இருந்து ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகும்போது புட்டும், சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது காலும் ட்ரை பண்றது சேஃப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவும் புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகவும் பாருங்க. ஏன்னா புட்டுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் இன்னும் கிடைக்கல. நமக்கு இங்க காலுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டினியூவா கால் தான் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் புட்டுக்கான கன்ஃபர்மேஷன் ஒரு வேலை கிடைச்சதுன்னா நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் லெவல் நான் சொல்லியிருக்கேன். இந்த வியூ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இந்த வியூவை உங்களோட ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.